بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு மாணவர்களே, மாணவியர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கண்ணியமிகு மாணவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் என்ற இந்த தொடர் சம்பந்தமாக உங்களுக்கு கொடுத்த பணிகளை முடிந்தளவு நீங்க செஞ்சீங்க. இதுவரைக்கும் நடத்தப்பட்ட பாடங்களை வாழ்க்கையில செயல்படுத்துறீங்களா? பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை டெய்லி செய்யக்கூடியவங்களாக மாறிக்கொண்டு வாரீங்களா? செய்றீங்களாமா? முஹம்மத், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். உமர், உங்களுடைய தாய் தந்தையர் செய்த அர்ப்பணிப்புகளை புரிந்து கொண்டீர்களா? அவங்களுக்கு மாறு செய்யக்கூடாது என்ற விஷயத்தை போன வாரம் கற்றுக்கொண்டோம். அவங்களுக்கு மாறு செய்யக்கூடிய செயல்கள் என்னென்ன என்பதை அறிந்த பிறகு அது உங்கள்கிட்ட இருந்தால் அதை விடக்கூடியவர்களாக இருக்கிறீங்களா? அதை நான் விட்டுட்டீங்களா? அது போன்ற மாறு செய்யக்கூடிய செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாதவாறு பார்த்து கொள்ளுங்க. அவங்கள காயப்படுத்துறது, அவங்கள துன்புறுத்துறது, அவங்கள்ட்ட வேலையை வாங்குறது, அவங்க வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு உதவி செய்யாம பார்த்து கொண்டிருப்பது போன்ற தீய செயல்கள் இருந்து தவிர்த்து கொள்ளும். உதவி செய்றீங்களா அவங்களுக்கு? கெட்ட நண்பர்களுடன் சேருவதிலிருந்து தவிர்த்து கொண்டீர்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. கடைசி காலங்களில் பெற்றோர்கள் என்ன செய்யக்கூடாது? முதியோர் இல்லங்கள்ல விட்டு விடுவது, அவங்கள பார்க்காமல் இருப்பது போன்ற தீய செயல்களிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். சரிங்களாமா? சரி. நாம பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக பெற்றோருக்கு நோவினை கொடுக்காமல் நடப்பதன் மூலமாக என்னென்ன சிறப்புகள், நன்மைகள் இருக்கிறது என்பதை இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஃபதாயிலு பிர்ரில் வாலிதைன், பெற்றோருக்கு உபகாரம் செய்வதால் கிடைக்கும் சிறப்புகள், ஏற்படும் நன்மைகள். ஒன்னாவது, அல்லாஹுடைய ரிதா, அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கிறது. அல்லாஹுடைய அன்பு, நேசம் கிடைக்கிறது. அல்லாஹு தஆலா பல இடங்களில் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறான். பெற்றோருக்கு பணிவிடை செய்யுங்கள், பெற்றோரிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். சரிங்களா? அல்லாஹுடைய கட்டளையை நாம் செயல்படுத்தும் போது அல்லாஹு தஆலா அந்த அடியானை பொருந்தி கொள்கிறான், அந்த அடியாரின் மீது அன்பு வைக்கின்றான். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, மாணவியர்களே, உங்களுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோரை நீங்கள் சந்தோஷப்படுத்தும் விதமாக நடந்து கொண்டால்
அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்தால் உங்களை யார் நேசிக்கின்றார்? அல்லாஹ் நேசிக்கின்றான். எனவே அல்லாஹுடைய நேசம் எனக்கு வேண்டும், அல்லாஹுடைய அன்பு எனக்கு வேண்டும், அல்லாஹுடைய கட்டளை நான் செயல்படுத்தக்கூடியவனாக இருப்பேன் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் உங்களுடைய பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருங்கள். இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நீங்க பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கிறீங்க, பெற்றோருக்கு கஷ்டம் கொடுக்காத பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இக்கட்டான கஷ்டமான சமயங்கள், கஷ்டமான நிலைகள் உங்களுக்கு இல்லாமல் ஆக்கப்படுகிறது. கஷ்டமான சிரமமான நிலைகளிலிருந்து விடுதலை அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். அதற்கான உதாரணமாக ஹதீஸ் இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை சஹாபாக்களுக்கு கூறுகிறார்கள். முன்னொரு காலத்தில் நடந்த சம்பவத்தை சஹாபாக்களுக்கு கூறுகிறார்கள். இந்த சம்பவத்தில் இடம்பெறக்கூடிய செய்தி தான் பின்வரக்கூடிய செய்தி. 3 நபர்கள் அவங்க என்ன செய்யறாங்க சொன்னா, நடந்து போறாங்க. போய் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் மழை ஏற்படுகிறது. மழையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு மலைக்கு என்ன செய்யறாங்க, மலையில இருக்கக்கூடிய குகையின் பக்கமாக ஒதுங்குறாங்க. ஒதுங்கிய பிறகு கொஞ்ச நேரத்துல அந்த குகையினுடைய வாசலை பெரும் பாறை அடைத்து விடுகிறது. வெளியில செல்ல முடியல, அந்த பாறையை நகற்ற முடியல அவங்கனால. இப்ப இந்த சமயத்துல உள்ள இருக்கக்கூடிய அந்த மூவரும் ஒருவர் மற்றவர்கிட்ட பேசிக் கொள்றாங்க, நீங்க செய்த நல்ல அமலை கொண்டு நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, அந்த துஆவை ஏற்று அல்லாஹு தஆலா இந்த சிரமத்திலிருந்து விடுதலை நமக்கு கொடுப்பான் என்பதாக அகப்பட்டு கொண்ட நபர்கள் பேசிக் கொள்றாங்க தங்களுக்கு இடையில. அதுல ஒருவர் இவ்வாறு துஆ செய்கிறார், அல்லாஹ்வே, இன்னி கானலி அபவானி ஷைஹானி கபீரானி, எனக்கு வயோதிகமான பெரிய வயதை அடைந்த தாய் தந்தையர் இருக்கிறாங்க. நான் ஆடுகளை மேய்ப்பதற்காக வீட்டிலிருந்து வெளியேறி செல்வேன். ஆடுகளை மேய்த்து விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்த பிறகு பால் கறந்து அந்த பாலை என்னுடைய பெற்றோர்களிடத்துல கொண்டு வருவேன். அவங்க தான் முதல்ல என்ன செய்வாங்க, பாலை குடிப்பாங்க. பிறகுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய மனைவிக்கும் அந்த பாலை நான் கொடுப்பேன். ஒரு நாள் இரவு வீட்டுக்கு வர தாமதமாகிவிட்டது. என்னுடைய பெற்றோர் தாயும் தந்தையும் என்ன செய்து விட்டார்கள், தூங்கி விட்டார்கள். நான் பாலை கறந்து கொண்டு அவங்களுடைய தூக்கத்தை கலைத்து எழுப்பிவிட்டு பால் கொடுக்க அதை நான் விரும்பவில்லை. என்னுடைய மனம் வெறுத்தது. அதே சமயத்தில் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம், சிறுவர்கள் எல்லாம் கத்தி கொண்டிருந்தார்கள், பசியால கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் என்ன செய்யல, அந்த பாலை பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை. பெற்றோர்கள் விழிக்கும் வரை அந்த இடத்திலேயே நான் நின்று கொண்டு இருந்தேன். இப்படியே ஃபஜர் நேரம் வந்துவிட்டது. அப்போதுதான் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள், விழித்தார்கள். அவங்களுக்கு பாலை கொடுத்த பிறகு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பாலை கொடுத்தேன். இந்த செயலை அல்லாஹ்வே, இன் குன்த தஅலமு அன்னி ஃபஅல்து ذلك, இதை உன்னுடைய இப்திகாஅ வஜ்ஹிக், உன்னுடைய முகத்தை நாடி நான் செய்திருக்கின்றேன் என்பதை நீ அறிந்திருந்தால் எங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடியை அகற்று, எங்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடியை அகற்று, வானத்தை பார்க்கும் அளவிற்கான ஒரு இடைவெளியை எங்களுக்கு ஏற்படுத்து. குகைக்குள்ள அகப்பட்டுட்டாங்க, வானத்தை பார்க்க முடியல, வெளியில பார்க்க முடியல. இப்ப இந்த மனிதர்
தன்னுடைய பெற்றோரிடத்துல நடந்து கொண்ட நல்ல காரியத்தை அல்லாஹ்ட்ட சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க. அல்லாஹு தாலா அந்த மனிதனுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு அந்த பாறையை கொஞ்சம் அகற்றினான். இப்போ வானத்திலிருந்து வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது. உள்ளாக்க வெறும் இருட்டாக இருந்தது, இப்ப வானம் தெரிய ஆரம்பித்தது. இப்ப இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன? நபி அவர்கள் எதை கற்றுத்தருகிறார்கள்? பெற்றோர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதை நபி அவர்கள் கற்றுத்தர்றாங்க. பெற்றோருக்கு நன்மை செய்வதன் மூலமாக அல்லாஹு தாலா துஆவை ஏற்றுக்கொள்கிறான் என்பதை நபி அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். பெற்றோருக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக, பெற்றோரிடத்துல நல்ல விதமா நடந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹு தாலா ஏற்படக்கூடிய நெருக்கடியை அகற்றி விடுகிறான். புரியுதுங்களாமா? அப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொன்னா, நீங்க பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிரச்சனையை அல்லாஹு தஆலா அகற்றி விடுவான். வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு கஷ்டம் சிரமம் ஏற்படுது, எக்ஸாம் எழுதல கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருங்கள். எக்ஸாமை அல்லாஹு தஆலா இலகுவாக்கி விடுவான். சில பிள்ளைங்களை பார்க்கிறோம், நான் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி உம்மா வாப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, உம்மாட்ட வேலையை வாங்குறாங்க, ஒரு வேலையும் செய்யறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் தவறு. எக்ஸாம் டயத்திலும் பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அல்லாஹு தஆலா எக்ஸாமை என்ன செய்து விடுவான்? இலகுவாக்கி விடுவான். அதற்காக படிக்காம சும்மா இருக்கக்கூடாது. செய்ய வேண்டிய செயலை அந்தந்த நேரங்களில் செய்யணும், படிக்கணும். படிப்பதுடன் நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல பண்புகளையும் நாம கொண்டு வரணும். பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்கணும். சரிங்களா? எதுவுமே படிக்காம சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் அப்ப நம்ம என்ன செய்ய முடியாது? எக்ஸாம்ல நல்லா எழுத முடியாது. படிக்கவும் செய்யணும், அதே சமயத்தில் பணிவு கொண்டு பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்கணும். இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த செய்தியின் மூலமாக நமக்கு கிடைக்கும் தகவல் என்ன? பெற்றோருக்கு பணிவிடை செய்வதால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, கஷ்டங்கள் சிரமங்கள் அகற்றப்படுகின்றன. மூணாவது, பெற்றோருக்கு பணிவிடை செய்வதால் உங்களுடைய ஆயுளை அல்லாஹு தஆலா அதிகமாக்குறான். வாழ்வாதாரமும் உங்களுக்கு அதிகமாக்கப்படுகிறது. புரியுதுங்களாமா முஹ்சின்? புரியுதுங்களாமா? உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்க என்ன செய்றீங்க? பணிவிடை செய்றீங்க. அவங்களை எதிர்த்து பேசுறது கிடையாது, அவங்களுக்கு முன்னால கத்துறது கிடையாது. என்ன ஜாஃபர், புரியுதுங்களாமா? அவங்க சொல்றாங்க நைட் வெளியே போகாதீங்க, 10 மணிக்கு மேல நீங்க வெளியே போகாதீங்க மகனே அப்படின்னு தடுக்கிறாங்க. 10 மணி ஆயிட்டா நீங்க வெளியே போறது இல்ல, பாப்பா உம்மா பேச்சை கேட்டு அப்படி நடக்கிறீங்க. கெட்ட நண்பர்கள் கூட சேராதீங்க மகனே அப்படின்னு தடுக்கிறாங்க. அதே போல கெட்ட நண்பர்கள் கூட சேராம இருக்கிறீங்க, அவங்களுக்கு நல்ல பேரை ஏற்படுத்துறீங்க, வெளியில போய் பிரச்சனை பண்ணாம வர்றீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆயுளை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துறான். உங்களுடைய செல்வத்தையும் அல்லாஹு தஆலா அதிகப்படுத்துகிறான். அதற்கான ஆதாரத்தை பாருங்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் கேட்டிருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மன் சர்ரஹு ஐ யுப்ஸத லஹு ரிஸ்குஹு அவ் யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி, யாருக்கு அவருடைய வாழ்வாதாரம் விரிவாக ஆக்கப்படுவதையும் அவருடைய ஆயுள் அதிகமாக்கப்படுவதையும் விரும்புகிறாரோ, அவருடைய ஆயுள் அதிகமாக்கப்படுறது அவருக்கு சந்தோஷம் அளிக்குமோ, அவருடைய ரிஸ்க் அவருடைய செல்வம் அதிகமாக்கப்படுவது சந்தோஷம் அளிக்குமோ, அவர் ஃபல்யஸில் ரஹிமஹ், அவருடைய இரத்த பந்த உறவை சேர்ந்து அவர் வாழட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இரத்த பந்த உறவிலேயே மிக நெருக்கமான இரத்த பந்தம் யாரு? பெற்றெடுத்த தாய் தந்தை.
புரியுதுங்களாமா? அதனாலதான் நீங்க பாத்தீங்க சொன்னா பெரும்பாலும் உங்களுடைய தாய் அல்லது தந்தைக்கு இருக்கக்கூடிய ரத்தமே உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு என்ன ரத்தமோ அதே ரத்தத்தை அல்லாஹ் உங்களுக்கு பெரும்பாலும் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய தாய்க்கு என்ன ரத்தமோ அதே ரத்தம் உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய தந்தைக்கு என்ன ரத்தம் வகை இருக்குதோ அதே ரத்த வகை உங்களுக்கு இருக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு எதை கற்றுத்தருகிறார்கள்? தாய் தந்தையர் இத இரத்த பந்த உறவுகளுடன் சேர்ந்து வாழும்போது அல்லாஹு தாலா எதை அதிகப்படுத்துகிறான்? செல்வத்தையும் வயதையும் அதிகப்படுத்தலாம். இப்ப நீண்ட நாள் நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களா? என்னம்மா, நீண்ட நாள் நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களா? ஷயான், முஹம்மத், உமர் அப்படின்னா நீங்க உங்களுடைய உம்மா வாப்பாவுக்கு பணிவிடை செய்யுங்க, நல்ல விதமா நடந்து கொள்ளுங்க. வயோதிக காலத்திலும் அவங்களுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, போய் முதியோர் இல்லத்துல போய் விட்டு விடாதீர்கள், நன்மை செய்யுங்க. புரியுதுங்களாமா? கல்யாணம் பண்ணிட்டீங்க, கல்யாணம் பண்ணி போனாலும் உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை அல்லாஹ் கொடுப்பானாக, உங்களுக்கு நல்ல வீடுகளை அல்லாஹ் கொடுப்பானாக. அப்படி நல்ல உயர்ந்த நிலைக்கு போனாலும் உங்களுடைய பெற்றோரை என்ன செஞ்சிடாதீங்க, உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். போய் சென்று பாருங்கள், பணிவிடை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. அவர்களுக்கு தேவையான செலவினங்களை கொடுத்து அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நான்காவதாக பெற்றோருக்கு பணிவிடை செய்வதால் கிடைக்கும் நன்மை என்ன தெரியுமா? மக்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா அந்தஸ்தை உயர்த்துகிறான். பாடம் நடத்தும் போது உங்களை பேச சொல்லி ஷைத்தான் தூண்டிக்கிட்டே இருக்கிறான். பாருங்க, ஷைத்தானுக்கு கட்டுப்படாதீங்க. பாடத்தை கவனிங்க, ஸ்கிரீனை பாருங்க, சொல்றதை கேளுங்க. மேல இருக்கக்கூடிய மாணவியர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, தயவு கூர்ந்து பாடம் நடத்தப்படும் போது, இறைவனின் வசனங்கள் சொல்லப்படும் போது, இறை தூதரின் பொன்மொழிகள் சொல்லப்படும் போது பேசு, கவனிக்காமல் இருங்க என்று ஷைத்தான் உங்களை தூண்டலாம். பேசுங்கள், கவனிக்காமல் இருங்க என்று உங்களை ஷைத்தான் தூண்டலாம். ஷைத்தானுக்கு கட்டுப்படாதீங்க. சொல்லப்படும் விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள், குறிப்பிடுங்கள். அதனால் லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறுகிறார். وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. சூரத்துல் அஅராஃபில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், குர்ஆன் வசனம் ஓதப்பட்டால் அதை செவிதாழ்த்தி கேளுங்கள், பேசிக்கொண்டிருக்காதீங்க, அமைதியாகி விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். இந்த ரெண்டு செயலை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இப்ராஹிம். எனவே நீங்க கூர்ந்து கவனிப்பீர்களா? பேச்சுக்களை தவிர்த்து கொள்வீர்களா? இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாருங்கள், பெற்றோருக்கு பணிவிடை செய்வதால் அல்லாஹு தஆலா மக்களுக்கு மத்தியில் அந்தஸ்தை உயர்த்துகிறான். மேலும் மக்களுக்கு மத்தியில் நல்ல பெயரை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். மாஷா அல்லாஹ், இப்ராஹிம் நல்ல பிள்ளை, அவங்களுடைய உம்மா வாப்பாவுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நல்ல மகனாக இருக்கிறாங்க. என்ன நுஅமான், மாஷா அல்லாஹ், நுஅமான் வயோதிக காலத்துல உங்க பெற்றோருக்கு நல்ல பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தாரு, மாஷா அல்லாஹ் என்ற ஒரு புகழை அல்லாஹு தஆலா மக்களுக்கு மத்தியில ஏற்படுத்தான். நீங்க சில பேரை பார்க்கலாம், அவங்க பாத்தீங்கன்னா அவங்க உம்மா வாப்பாவுக்கு கடைசி காலம் வரைக்கும் அவங்க நன்மை செய்யக்கூடியவங்களாக இருந்த காரணத்தினால் அந்த மனிதர் மீது உண்டான நல்ல பெயரை மக்களுக்கு மத்தியில அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறார். அப்படி பார்த்திருக்கீங்களா? யாரையாவது? முஹ்சின் பார்த்திருக்கீங்களா? ஷயான் பார்த்திருக்கீங்களா? ஜாஃபர் பார்த்திருக்கீங்களா? மாஷா அல்லாஹ். அந்த மாதிரி நாமளும் என்ன செய்யணும்? பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதன் மூலமா அல்லாஹு தஆலா மக்களுக்கு மத்தியில், அதற்கு பேருக்காக செய்யக்கூடாது, அல்லாஹுக்காக செய்யணும். அல்லாஹு தஆலா உங்களுடைய பேரை மக்களுக்கு மத்தியில் நல்ல பேர் உள்ளதாக ஆக்கி கொடுப்பான். அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட். ஆனா பேருக்கா புகழுக்காக செஞ்சீங்கன்னா கூலி கிடைக்காம போயிடும். அல்லாஹுக்காகத்தான் செய்யணும். சரிங்களாமா? அல்லாஹ்வுடைய முகத்திற்காக செய்யணும். ஐந்தாவது
நல்ல பிள்ளைகளை அல்லாஹ் கொடுப்பான். நீங்க உங்களுடைய பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹு தாலா நல்ல பிள்ளைகளை கொடுப்பான். உங்க பிள்ளைங்க உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக இருப்பாங்க. புரியுதுங்களாமா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆறாவது தௌஃபீக். தௌஃபீக்கை அல்லாஹு தாலா கொடுப்பார். தௌஃபீக்னா அல்லாஹுடைய உதவி கிடைத்தல். அல்லாஹுவை வணங்குவதற்கான உதவி கிடைத்தால்தான் அல்லாஹை வணங்க முடியும். பாவத்தை விட்டு விலகிக் கொள்வதற்கான உதவி அல்லாஹின் புறத்திலிருந்து கிடைத்தால்தான் பாவத்திலிருந்து விலகிக் கொள்ளக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும். புரியுதுங்களாமா? எனவே இந்த தௌஃபீக் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்ட துஆ செய்ய வேண்டும். அதே போல பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோருக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா நன்மை செய்வதற்கான தௌஃபீக்கை உதவியை கொடுக்கிறார். பெற்றோருக்கு நன்மை செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த மனிதர் நல்ல முறையில் தொழுவதற்கான உதவியை கொடுக்கிறான், ஓதுவதற்கான உதவியை கொடுக்கிறான், தான தர்மங்கள் செய்வதற்கான உதவிகளை கொடுக்கிறான், பாவத்திலிருந்து விலகி கொள்வதற்கான உதவி அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அல்லாஹுடைய உதவி இல்லாமல் பாவத்திலிருந்து நாம தப்பிக்க முடியாது. அல்லாஹுடைய உதவி இல்லாம நன்மைகளை நாம செய்ய முடியாது. எனவே ஒரு மனிதன் இம்மையிலும் மறுமையிலும் நல்ல வாழ்க்கையை பெற வேண்டும் என்றால், சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் அவருக்கு என்ன தேவை? தௌஃபீக். சொல்லுங்க, தௌஃபீக். அல்லாஹுடைய உதவி தேவை. புரியுதுங்களாமா? அப்ப அல்லாஹு தஆலா அந்த உதவியை பெற்றோருக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக கொடுக்கிறான். அடுத்து ஏழாவது, நல்ல செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கிறீங்க, அதோட நீங்க தொழக்கூடிய பிள்ளைங்களாக இருக்கிறீங்க, ஜகாத்து கொடுக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருக்கிறீங்க, நோன்பு நோக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய அமல்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? ஏற்றுக்கொள்கிறார். ஒரு பிள்ளை தொழுகிறாரு, வணங்குறாரு, ஆனா பெற்றோருக்கு நன்மை செய்யல, நோவினை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது முழுமையாக நாம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக நிறைவேற்றுகிறார். ஆனால் அல்லாஹுடைய மிக முக்கியமான கட்டளையான பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு என்ற கட்டளை அவர் என்ன செய்து விட்டார்? புறக்கணித்து விட்டார். அதை செய்யணும். அப்ப அல்லாஹ்வை வெளியில நல்லா வணங்குற மாதிரி அவரு நடந்து கொள்கிறார். ஆனால் வீட்டில் வந்தால் பெற்றோருக்கு பணிவிடை செய்யவில்லை, பெற்றோரை நோவினைப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவருடைய வணக்கத்தில் முழுமையான பயனை அவர் என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அவருடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடலாம். எனவே அல்லாஹுவை வணங்கக்கூடிய நிலைக்கு அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு வணக்கம் எது? பெற்றோருக்கு நன்மை செய்வது. அதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கட்டளையிடுகிறார். அவனை வணங்கக்கூடிய ஏகத்துவ நிலைக்கு பிறகு கட்டளையிடக்கூடிய செய்தி என்ன? அபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரிடத்திலே நீங்க நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். அப்ப பெற்றோருக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக இதர நல்ல அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. புரியுதுங்களா? எட்டாவது, தக்ஃபீரு துனூப், பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. பெற்றோருக்கு நன்மை செய்வது, உபகாரம் செய்வது என்பது அது ஒரு நன்மையான காரியம். இப்ப நன்மையான காரியத்தை செய்யும் போது அல்லாஹு தஆலா அதன் மூலமாக செய்த பாவத்தை மன்னிக்கிறான். செய்த பாவத்தை அல்லாஹ் போக்கி விடுகிறான். எனவே பெற்றோருக்கு நன்மை செய்யும் போது மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள், பாவத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான்? மன்னிக்கிறான். புரியுதுங்களாமா? ஒன்பதாவது, துஹூலுல் ஜன்னஹ், சொர்க்கத்தின் நுழையும் பாக்கியம் கிடைக்கும். நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில பெற்றோருக்கு பணிந்து நடக்கிறீங்க, கஷ்டம் கொடுக்காம நடக்கிறீங்க, அவங்க மனசை சந்தோஷப்படுத்துறீங்க, அவங்க மனசை காயப்படுத்துறது இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்லவர்களுடைய செயலை செய்றீங்க. அப்படியே அந்த நிலையிலேயே மாஷா அல்லாஹ் பெற்றோர்கள் நம் மீது பொருந்தி கொண்ட நிலையில நாம மரணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஈமானும் இஹ்சானும் நல்ல செயல்கள் நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கொடுக்கிறான். புரியுதுங்களாமா? அப்ப சொர்க்க வாசியாக நீங்க ஆக வேண்டும் என்றால்,
சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருங்கள். அப்படி இருக்கலாமா? இருக்கலாமா? அப்துல் ரஹ்மான், யூனுஸ் இருக்கலாமா? நபீல், இன்ஷா அல்லாஹ், சரிங்களாமா? ஹமத், பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளையா இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹுடைய அருளால் பிர்ருல் வாலிதைன் என்ற தொடரில் பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு பணிவிடை செய்தல், பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன என்பதை பற்றி நாம் கடந்த வகுப்புகளில் தெரிந்து கொண்டோம். அதே போல உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை கொடுப்பது கூடாது, நோவினை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். அந்த சந்தர்ப்பங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இறுதியாக இன்றைய வகுப்பில் பெற்றோருக்கு பணிவிடை செய்வதால் கிடைக்கும் 9 விதமான சிறப்புகளை, நன்மைகளை தெரிந்து கொண்டோம். இந்த நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு தௌஃபீக், உதவி செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.